இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கு 8வது அதிகாரம் 22-23 வசனங்கள். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். இந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குருடனை ஆளுங்க கொண்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அந்த குருடனை பார்த்து மனமிறங்கி கருணையோட அந்த குருடனை தொட்டு கையை பிடிச்சி வெளியில் அழைச்சிட்டு வந்து கைகளை அவன் மீது வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒரு குருடனை போல தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். நம்மளை படித்த தேவன் யாரோ அப்படிங்கிறது தெரியாத நிலைமை, மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகிறோங்கிறது தெரியாத ஒரு நிலைமை, இந்த உலகத்தில் யார் என் கூட எப்போதுமே இருந்து நடத்துருவா அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில், அதாவது குருடனை போல இருந்த நிலைமையில் இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து வச்சிருக்கிறாரு. மீட்பை அடைந்திருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஒரு விசுவாசி இருந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடனாக தான் பல தடவை இருந்திருக்கிறோம். பல நேரத்தில் குருடனை போல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆனாலும் இந்த குருடனை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு தரக்குறைவாகவோ பேசலை, மதிப்பில்லாத வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் பேசலை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த குருடனை இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து கையை பிடிச்சி நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவரோட கையை இந்த குருடனோட கையில் வச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கையினாலேயே அந்த குருடனை குணமாக்குறாரு. ஒரு விசுவாசியாக நம்ம இந்த வாழ்க்கையில் கர்த்தரோடு நம்ம வாழ்கிறோம். பல நேரம் குருடனை போல தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நம்மளோட கையை பிடிச்சி வச்சிருக்கிறார். நம்மளோட கையை அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறது தான் இந்த கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம ரோட்டில் நம்ம பார்த்துருந்துருப்போம். பல நேரம் குருடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கையில் கம்பு வச்சுருப்பாங்க. கம்பு வச்சுக்கிட்டு ரோட்டுக்கும் ஒரு பக்கம் நிற்பாங்க. நின்று யாராவது வந்து உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது உதவி பண்ணணும் அப்படின்றவங்க அந்த குருடனை அந்த கையை பிடிச்சி, இல்லை அந்த கம்பை பிடிச்சி நம்ம ஒரு ரோட்டு ஓரத்துலேருந்து அதாவது இன்னொரு பக்கம் நம்ம கூட்டிகிட்டு போய் விடுறது வழக்கம். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் குருடனை போல் இருக்கிற நம்ம இந்த வாழ்க்கையில் அவர் எப்போதுமே கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம கூடவே இருந்து நடத்துகிறேன் அப்படிங்கிற கேரண்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சுருக்கிறாருங்க நம்மளோட வாழ்க்கையில். அதனால் நம்ம எந்த கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரோட கரம் நம்மளோட கரத்தை பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மறந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல். அவரோட கரம் நம்மளோட கரத்தை இறுக்கி பத்திரமாக பிடிச்சி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது எப்போ நம்மளோட கரத்தை கர்த்தர் பிடிச்சார் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து என்னோட மீட்பர் ரட்சகர் அப்படின்னு நம்ம நம்பினோமோ அந்த வினாடியே கர்த்தர் உங்களோட கரத்தை பிடிச்சிட்டாரு, என்னோட கரத்தை பிடிச்சிட்டாரு. நம்மளோட குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனோன்னு வைங்களேன், நடந்து கூட்டிகிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு நல்லா கையை பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் குழந்தைகிட்ட. ஆனாலும் நம்ம என்ன செய்வோன்னா,
அவங்க நம்மளோட கையை பிடிச்சிக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் நம்ம என்ன செய்வோம்னா அவங்களோட கைகளை நம்ம பிடிச்சிருப்போம், நம்ம பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம். ஏன் அப்படி சொன்னால், குழந்தைகள் எப்போ வேணாலும் நம்மளோட கையை விட்டு உதறி விட்டுட்டு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவங்களோட கரங்களை இறுக்கி பிடிச்சி ஒரு ரோட்டத்தில் ஒரு பக்கம் ரோடுலேருந்து ஒரு பக்கம் ரோட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். இது மாதிரி தான் பல நேரம் கர்த்தர் நம்மளோட கைகளை இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கிறாரு. விடுற தேவன் இல்லை, தைரியத்தை கொடுத்து நம்ம கூடவே இருந்து பிடிச்ச கையை விடாமல் எப்போ வரையும் விடாமல் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போ அவர் முன்னால் நம்ம நிற்க போகிறோமோ அப்போ வரையும் அவரோட கை, அவரோட கரம் நம்மளை எப்போவுமே பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. நம்ம அவரோட கையை விட்டாலும், நம்ம அவரோட கரத்தை நம்ம விட்டாலும், பிடிக்க முடியாமல் போயிட்டாலும், இல்லைன்னா பல நேரம் பல ஆலோசனைகளில் பல சிந்தனைகளில் நம்ம விழுந்து கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத கூட மறந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்துலையும் அவர் நம்மளோட கரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. இந்த குருடனை கையை பிடிச்ச இயேசு கிறிஸ்து கடைசி வரையும் விடவே இல்லை. அதே மாதிரி நம்மளையும் கையை பிடித்த தேவன் கைவிடாத தேவனை இருந்து நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும், எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாமல் இருந்தாலும், எந்த தீர்மானம் எடுக்கணுமோ அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாலும், குழந்தைகள் எப்படி வளர்க்கணும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசித்தாலும், குடும்பத்தை எப்படி முன்னோக்கி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது தெரியாமல் இருந்தாலும், உங்களை கரம் பிடித்த தேவன் உங்களை வழி காட்டுறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் நம்பித்தான் ஆகணும். நம்பினா தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தருக்குள் நம்ம வாழ முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தோஷமான வாழ்க்கையை அவர் கூட நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு இருக்கிறாருங்கிறத மறந்துடாமல் உங்களோட வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற பந்தயத்தில் முன்னேறி ஓட கடவும். ஆமென்.